வணக்கம். ஜெய் சத்யபாம். இந்த வாரம் நமது பண்ணையில் வளர போட்டின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 130 குட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. இந்த நெல்லூர் ஜுடிப்பு குட்டிங்க மொத்தம் 5 குட்டிங்க. இந்த 5 குட்டிங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 to 15 கேஜி லைவ் வெயிட் வருங்க. இது ஒரு கஸ்டமர் கேட்டதுனால நம்ம 130 குட்டியில் இது 15 குட்டியை பிரிச்சுக்கிறோங்க. இந்த குட்டிகளின் ஆவரேஜ் வெயிட் 14 to 15 கிலோ வருங்க. இது விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா ஜோடி 13,000 நம்ம கொடுத்தங்க இந்த குட்டிங்களை. இது நல்லா இந்த குட்டிங்க நல்லா தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க. இதுக்கு நம்ம சளிக்காக வேக்கன்சி வச்சு நம்ம கொடுத்துருக்குறோங்க அந்த குட்டிக்கு. அப்புறமேட்டு இந்த குட்டிங்களை பார்த்தீங்களா, இது கஸ்டமர் அவங்க பிளேஸுக்கே ஏற்றிவிட சொல்லிட்டாங்க. மொத்தம் இவங்க 80 குட்டி வாங்கியிருந்தாங்க. இதில் 40 2 பேட்சாக விட்டுருந்தாங்க. இந்த 40 குட்டி பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 13 to 14 கேஜி லைவ் வெயிட் வருங்க. இந்த 40 இன்னொரு பேட்சி நம்ம வீடியோ எடுக்கலைங்க. இந்த 40 குட்டியோட ஆவரேஜ் வெயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 கேஜி வரும், 13 to 14. இதோட விலை நிலவரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,250 ரூபா கொடுத்தாங்க. அதாவது ஜோடி 12,500 அதாவது 80 குட்டியும் 12,500 நம்ம கொடுத்தாங்க. நல்லா இந்த குட்டிக்கு நல்லா நீட்டு பக்கம் நல்லா தரமாக ஒரே மாதிரியாக இருக்கும் உங்கள் குட்டியை பார்க்க. இது நெல்லூர் ஜுடிப்பு மட்டும் மேய்ச்சி ரக குட்டிகள் கலந்துருக்குதுங்க. இதில் இந்த வளர்ப்பு குட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இது 30 குட்டி இருக்குதுங்க. இது நம்ம மேய்ச்சல் ரகம் ஆந்திரா ஜுடிப்பி நெல்லூர் ஜுடிப்பி மொத்தம் 3 கலந்து இருக்குதுங்க. மொத்தம் 30 குட்டி. இது ஆவரேஜ் வெயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 to 12 கேஜி லைவ் வெயிட் வருங்க. இதோட ப்ரைஸ் நிலவரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோடி 11,600 வருங்க. அதாவது ஒரு குட்டியின் விலைன்னு பார்த்தீங்கன்னா 5,800 வருங்க. இது அப்படியே மொத்தமாக அந்த குட்டி எடுக்கிற மாரி இருந்தால் ஜோடி 11,500 கூட தரலாங்க. உங்கள் பண்ணைக்கு வளர்ப்பு குட்டி தேவைன்னா கீழக்கிற நம்பருக்கு கால் செய்யுங்க. நல்ல தரமான குட்டியை எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான ரகத்தில் கூட நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்ல பொருள் தரமாக இருக்குங்க. என்றைக்குமே நம்மள்கிட்ட என்றைக்குமே இந்த ரக குட்டியை பொறுத்தவரை நல்லா தீவனம் எடுத்துக்கோங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம ஒரு பண்ணையார்கள் எடுத்துகிட்டு போனாலும் அவங்க எடுத்துகிட்டு போனாலும் நல்லா தீவனம் எடுத்துக்கோங்க.